ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஆர்பி. இந்த வீடியோவில் நம்ம எம்ஆர்பி எக்ஸாமுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை தான் கவர் பண்ண போகிறோம். நம்ம இது எலிஜிபிலிட்டிங்க அப்படிங்கிறதுனால 50க்கு 20 மார்க் எடுத்தாலே போதுமானது. ஸோ அதனால் நம்ம 6ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தாலே நமக்கு போதுமானது. சரிங்களா? ஸோ டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே நம்ம இது ஈஸியாக கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தோன்னா டெக்னிக்கல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இயல் 1.1ல் இன்பத்தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஷின் நம்பர் 1, ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். சமூகம், நாடு, வீடு, தெரு. ஆன்சர் சமூகம். கொஷின் நம்பர் 2, நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு டேஸாக இருக்கும். மகிழ்ச்சி, கோபம், வருத்தம், அசதி. ஆன்சர் அசதி. கொஷின் நம்பர் 3, நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நிலையென்று, நிலவென்று, நிலவன்று, நிலவு என்று. ஆன்சர் நிலவென்று. கொஷின் நம்பர் 4, தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தமிழங்கள், தமிழெங்கள், தமிழுங்கள், தமிழ் எங்கள். ஆன்சர் தமிழெங்கள். கொஷின் நம்பர் 5, அமுதென்று எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அமுது ப்ளஸ் தென்று, அமுது ப்ளஸ் என்று, அமுது ப்ளஸ் ஒன்று, அமு ப்ளஸ் தென்று. ஆன்சர் அமுது ப்ளஸ் என்று. கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், ஏன்னா நம்ம நிறைய கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம் நம்ம. கொஷின் நம்பர் 6, செம்பயிர் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்மை ப்ளஸ் பயிர், செம் ப்ளஸ் பயிர், செமை ப்ளஸ் பயிர், செம்பு ப்ளஸ் பயிர். ஆன்சர் செம்மை ப்ளஸ் பயிர். செம்பயிர் அப்படிங்கிறத செம்மை ப்ளஸ் பயிர்னு நம்ம எழுதலாம். கொஷின் நம்பர் 7, இன்பத்தமிழின் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. விளைவுக்கு பால், அறிவுக்கு வேல், இளமைக்கு நீர், புலவர்க்கு தோல். சரியான பொருந்துதல். விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு ஊர், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அடுத்தது தமிழ் கும்மி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத பார்ப்போம். கொஷின் நம்பர் 1, தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். பன்மை, மேன்மை, பொறுமை, சிறுமை. ஆன்சர் மேன்மை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. மேதினி, நிலா, வானம், காற்று. ஆன்சர் மேதினி. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. செந்த் ப்ளஸ் தமிழ், செம் ப்ளஸ் தமிழ், செம்மை ப்ளஸ் தமிழ், செம்மை ப்ளஸ் தமிழ். ஆன்சர் செம்மை ப்ளஸ் தமிழ். பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய் ப்ளஸ் அகற்றும், பொய் ப்ளஸ் கற்றும், பொய்ய ப்ளஸ் கற்றும், பொய் ப்ளஸ் எகற்றும். ஆன்சர் பொய் ப்ளஸ் அகற்றும். கொஷின் நம்பர் 5, பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாட்டிருக்கும், பாட்டுருக்கும், பாடிருக்கும், பாடி இருக்கும். ஆன்சர் பாட்டிருக்கும். கொஷின் நம்பர் 6, 8 ப்ளஸ் திசை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எட்டு திசை, எட்டி திசை, எட்டு திசை, எட்டி இசை. ஆன்சர் எட்டு திசை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணாலே நமக்கு அங்கே ஆன்சர் ஞாபகம் வந்துடும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறதால இங்கே ரொம்ப போட்டு கஷ்டப்பட தேவையில்ல, ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஓகே, அடுத்த இயல் 1.3 வளர்த்தமிழ் பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1, தொன்மை எனும் சொல்லின் பொருள். புதுமை, பழமை, பெருமை, சீர்மை. ஆன்சர் பழமை. கொஸ்டின் நம்பர் 2, இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இடன் ப்ளஸ் புறம், இடது ப்ளஸ் புறம், இட ப்ளஸ் புறம், இட ப்ளஸ் புறம். ஆன்சர் இடது ப்ளஸ் புறம்.
கொஸ்டின் நம்பர் 3, சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. சீர் ப்ளஸ் இளமை, சீர்மை ப்ளஸ் இளமை, சீரி ப்ளஸ் இளமை, சீற்று ப்ளஸ் இளமை. ஆன்சர் சீர்மை ப்ளஸ் இளமை. கொஸ்டின் நம்பர் 4, சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். சிலம்பதிகாரம், சிலப்பதிகாரம், சிலம்புதிகாரம், சிலப்பதிகாரம். ஆன்சர் சிலப்பதிகாரம். இதில் கரெக்டாக நல்லா பாருங்கள், இப்போ வர்றது தான் நம்ம ஆன்சர். சரிங்களா? ஏன்னா சிலப்பதிகாரம்னு சொல்லி இப்போ வராமல் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதை போட்டக்கூடாது. சிலப்பதிகாரம் இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, கணினி ப்ளஸ் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கணினி தமிழ், கணினி தமிழ், கணினி தமிழ், கணினி தமிழ். கரெக்டாக இந்த நீயை பார்த்துங்க, அதான் இங்கே உங்களை மிஸ்டேக் பண்ணிவிடும். சரிங்களா? கணினி தமிழ் ஆப்ஷன் செகண்டாக இருக்கிறது. கணினி தமிழ். நீ பார்த்தோன்னா முதல்ல வர்றது 3 சொல்லி நீயாக இருக்கணும், அடுத்து இரண்டாவதாக வர்றது 2 சொல்லி நீயாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா கடைசி ஆப்ஷனில் பாருங்கள், அதையும் 2 ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கணினிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும், ஸோ அதை வச்சு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6, தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர். தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர் கண்ணதாசன், பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன். ஆன்சர் பாரதியார். கொஸ்டின் நம்பர் 7, மா என்னும் சொல்லின் பொருள். மாடம், வானம், விலங்கு, அம்மா. ஆன்சர் விலங்கு. மா என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா விலங்கு. அடுத்தது நம்ம இலக்கணம்லாம் கடைசியாக பார்க்கலாம். சரிங்களா? இதெல்லாம் இலக்கணத்தில் வந்துடும், இது நம்ம கடைசியாக தனியாக பார்ப்போம். முதல்ல நம்ம புக் பேக் ஆன்சரில் 1 வேர்ட்ஸ் மட்டும் முடிச்சிடலாம். இதுலேயும் கேட்பாங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு பார்த்தோன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு 1 வேர்டு கொடுத்தலாம், அப்புறம் தனியாக நம்ம இலக்கணம் பார்ப்போம். அடுத்தது சிலப்பதிகாரத்தம். இந்த ஆசிரியர் குறிப்பும் சில நேரங்களில் கேட்குறது உண்டு, ஸோ அதனால் மெயினாக நம்ம இதையும் பார்த்துட்டு போகணும். ஓகே, சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். சரிங்களா? பாருங்க, நம்ம இயல் 2ல் ஃபஸ்ட்டு இருக்குது. இந்த கொஸ்டினை கூட நம்ம நிறைய தடவை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாருன்னா இளங்கோவடிகள். கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு டீட்டெயிலாக. பெயர் இளங்கோவடிகள், பெற்றோர் தந்தை இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், தாய் நற்சோனை. பிறப்புன்னு பார்த்தோம்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு, மரபு சேர மரபு, படைப்பு சிலப்பதிகாரம், அவருடைய தம்பி. ஓகேங்களா? அதாவது நம்ம தமையன்னு சொல்லியிருக்காங்க, சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகளுடைய தமையன் யாருன்னு கூட டைரெக்டாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் சேரன் செங்குட்டுவன். அவர் எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபை சேர்ந்தவர். ஓகே, சிலப்பதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1, கழுத்தில் சூடுவது. தார், கணையாளி, தண்டை, மேகலை. ஆன்சர் தார். கொஸ்டின் நம்பர் 2, கதிரவனின் மற்றொரு பெயர். புதன், ஞாயிறு, சந்திரன், செவ்வாய். ஆன்சர் ஞாயிறு. கொஸ்டின் நம்பர் 3, வெண்கொடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வெண் ப்ளஸ் குடை, வெண்மை ப்ளஸ் குடை, வெம் ப்ளஸ் குடை, வெம்மை ப்ளஸ் குடை. ஆன்சர் வெண்மை ப்ளஸ் குடை. கொஸ்டின் நம்பர் 4, பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொன் ப்ளஸ் கோட்டு, பொற் ப்ளஸ் கோட்டு, பொன் ப்ளஸ் கோட்டு, பொற்கோ ப்ளஸ் இட்டு. ஆன்சர் பொன் ப்ளஸ் கோட்டு. கொஸ்டின் நம்பர் 5, கொங்கு ப்ளஸ் அலர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கொங்கு அலர், கொங்கலர், கொங்கலர், கொங்குலர். ஆன்சர் ஆப்ஷன் இ, கொங்கலர். சரிங்களா? கொங்கு ப்ளஸ் அலர் அப்படிங்கிறத கொங்கலர்னு சொல்லி நம்ம ஆன்சர் எழுதணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6, அவன் ப்ளஸ் அலிபோல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அவன் அலிபோல், அவன் அலிபோல், அவன் வலிபோல், அவனாலிபோல். ஆன்சர் அவனலிபோல். ஆன்சர் பியில் இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் ஆவில் இருக்குது, அவனலிபோல். அடுத்தது கவிதை பேழை.
காணிலம் அப்படிங்கிறது எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். சரி, பாரதியாருக்கான ஆசிரியர் குறிப்பை பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இளங்கோவடிகள் மாதிரியே பாரதியார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து எல்லா ஆசிரியர் குறிப்பும் சும்மா ஜென்ரலாக பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அதிலிருந்து கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸ் வந்துடும். சரி, ஓகே, நம்ம பாரதியார் பற்றி பார்ப்போம். அவரோட பெயர் வந்து பார்த்தோன்னா சுப்பிரமணியன். சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் ஷெல்லிதாசன். பெற்றோர் தந்தை வந்து சின்னசாமி, தாய் லக்குமி. பிறப்பு 11/12/1882. ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தவர். இறப்பு எப்போன்னு பார்த்தோம்னா 11/9/1921 இறந்தவர். பணி வந்து முதலில் வந்து தமிழ் ஆசிரியர் பணி, பின்பு இதழாசிரியராக பணியாற்றியவர். இயல் 2.2 காணிலம் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. கிணறு என்பதை குறிக்கும் சொல் ஏரி, கேணி, குளம், ஆறு. ஆன்சர் கேணி. கொஸ்டின் நம்பர் 2. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம், மனம், குணம், வனம். ஆன்சர் உள்ளம். கொஸ்டின் நம்பர் 3. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ் அடுக்குகள், கூரை, சாளரம், வாயில். ஆன்சர் அடுக்குகள். மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள்ங்கிறது பொருள். கொஸ்டின் நம்பர் 4. நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன் ப்ளஸ் மாடங்கள், நற் ப்ளஸ் மாடங்கள், நன்மை ப்ளஸ் மாடங்கள், நல் ப்ளஸ் மாடங்கள். ஆன்சர் நன்மை ப்ளஸ் மாடங்கள். கொஸ்டின் நம்பர் 5. நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலம் ப்ளஸ் இடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே, நிலத்து ப்ளஸ் இடையே, நிலத் ப்ளஸ் திடையே. ஆன்சர் நிலத்தின் ப்ளஸ் இடையே. கொஸ்டின் நம்பர் 6. முத்து ப்ளஸ் சுடர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர், முச்சுடர், முத்துடர், முத்துச்சுடர். ஆன்சர் முத்துச்சுடர். முத்து ப்ளஸ் சுடர் அப்படிங்கிறது எப்படி சேர்த்து எழுதலாம்னா முத்துச்சுடர். கொஸ்டின் நம்பர் 7. நிலா ப்ளஸ் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி, நில ஒளி, நிலா ஒளி, நிலவு ஒளி. ஆன்சர் நிலா ஒளி. அடுத்தது உரைநடை உலகத்தில் சிறகின் ஓசை. சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. கொஸ்டின் நம்பர் 1. தட்ப வெப்பம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தட்பம் ப்ளஸ் வெப்பம், தட்ப ப்ளஸ் வெப்பம், தட் ப்ளஸ் வெப்பம், தட்பு ப்ளஸ் வெப்பம். ஆன்சர் தட்பம் ப்ளஸ் வெப்பம். கொஸ்டின் நம்பர் 2. வேதி உரங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி ப்ளஸ் யுரங்கள், வேதி ப்ளஸ் உரங்கள், வேத் ப்ளஸ் உரங்கள், வேதியு ப்ளஸ் ரங்கள். ஆன்சர் வேதி ப்ளஸ் உரங்கள். கொஸ்டின் நம்பர் 3. தரை ப்ளஸ் இறங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும், தரை இறங்கும், தரை உறங்கும், தரை யுறங்கும். ஆன்சர் தரை இறங்கும். கொஸ்டின் நம்பர் 4. வழி ப்ளஸ் தடம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழித்தடம், வழித்தடம், வழித்திடம், வழித்திடம். ஆன்சர் வழித்தடம். கொஸ்டின் நம்பர் 5. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி, இமயமலை, இந்தியா, தமிழ்நாடு. ஆன்சர் துருவ பகுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.